இந்த போன் என் கைக்கு கிடைச்சப்பவே எனக்கு உன் மேல டவுட் வந்துச்சு. ஆனா ஆதாரம் இல்லாம யார் மேலயும் பழி போட்டுற கூடாதுன்னு தான் அன்னைக்கு நான் உன்கிட்ட வந்து மறைமுகமா எச்சரிக்கை பண்ணேன். ஆனா இப்போ நீதான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க பாரு, இதெல்லாம் நீ எதுக்கு பண்ண, ஏன் பண்ணங்கிற எந்த காரணமும் எனக்கு தேவையில்ல. யாரோ ஒருத்தர் தூக்கி போடுற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு நீ இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அது யாரு என்னன்னு கூட நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். எங்க குடும்பத்தோட எதிரியை நாங்க பாத்துக்கிறோம். நீ எங்க குடும்பத்துல ஒருத்தையா பழகுனவ. நீ எங்களை அப்படி பாக்கலனாலும் நாங்க உன்னை அப்படிதான் பார்த்தோம். அதனால உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல நான் இப்போ உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா இதோட எல்லாத்தையும் நிறுத்திரு. இதுக்கப்புறம் உன்னால என் குடும்பத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. என் கண்ணிலேயே படாம இந்த ஊரை விட்டு கிளம்பி எங்கேயாவது போயிரு. அதுதான் உனக்கு நல்லது. அப்படி போகாம திரும்ப ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேனா அப்புறம் காலம் பூரா கம்பி எண்ணி களிதான் தின்னணும். அவளுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சு. அவ நம்மளை பத்தி வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கப்புறம் நாம இங்க இருந்தா கண்டிப்பா நம்மளை பத்தி சொல்லி அலர்ட் பண்ணிடுவா. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? ஏ நந்தினி, இவ என்னோட கொழுந்தியா. என் கொழுந்தியாவை அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு ஏன் கொஞ்சிறதுக்கு கூட எல்லா உரிமையும் இருக்கு. அத கேக்குறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. இது எங்க குடும்ப பிரச்சனை. அதனால நீங்க எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஏண்டி கனகா, நான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா அவ அல்பாயுஸ்ல செத்து போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த அந்த கிழவி ஒவ்வொரு ஊரா உன்னை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. நீயும் என் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஊர் ஊரா ஓடியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன ஏதாவது வேலையா? சொல்லு, எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறியா? உன்னை தேடி அலையறதா என் வேலை? இப்ப நீ என் கையில சிக்கிட்டல்ல, இனிமே நான் உன்னை விட மாட்டேன்டி. உன் தலையெழுத்து இனிமே இந்த மாமா கூட தாண்டி நீ வாழ்ந்தாகணும். வாடி வாடி என் செல்லமே, வாடி. வா 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 வா. அருண், நம்மள நம்பி வந்த பொண்ணை இழுத்துட்டு போற, நீ பார்த்துட்டு சும்மா நிக்கிற. வான்றல. வா மாமா விட்டுட்டு நீ எதுக்கு இங்க இருக்க? வா நம்ம போலாம், வா. அட வான்றேன். ஏறு ஏறு வண்டியில. அட ஏறுன்றேன். ஏறு. கரிகாலா, அருள் அவனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு கனவா கூட்டிட்டு வாங்க. சரிங்கப்பா, போங்கப்பா. டேய், யாருமா அவன்? அவன்தான் என் அக்காவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். கல்யாணம் பண்ணதுல இருந்து என் அக்காவை டார்ச்சர் பண்ணியே கொன்னுட்டான். என் அக்கா செத்ததுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். நான் அவன்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். ஆனாலும் அவன் நான் எங்க போனாலும் என்னை தேடி தேடி வந்துகிட்டே தான் இருந்தான். கடைசியா நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். இத்தனை நாளா நான் எங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா எப்படியோ நான் இங்கதான் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காலையில எனக்கு போன் பண்ணி என்னை கூட்டிட்டு போறதுக்காக வரேன்னு சொன்னான். அவன் வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடலான்னுதான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பலான்னு வந்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த ராஸ்கல் வந்துட்டான். நல்ல வேளை நீங்க எல்லாரும் இருந்ததால என்ன அவங்கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வரேன். நன்றி. கனகா, நில்லுமா. ஐயா சொல்லுங்க ஐயா. இனிமே நீ எங்கேயும் போவனா, இங்கே இரு.
ஐயா எங்க கண்ணு முன்னாடியே உன்னை அவன் அடிச்சு இழுத்துட்டு போறான். இப்ப நீ தனியா போனா உன்னை சும்மா விடுவானா? இதான் உனக்கு பாதுகாப்பான இடம். அதனால நீ இங்கே இரு. ஐயா நான் எப்படி இங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானம்மா சொன்ன இந்த குடும்பத்துல ஒருத்தரா உன்னை பாத்துக்கிட்டோன்னு. இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். நீ இங்கதான் இருக்கணும். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னது? எதுக்கு இப்ப காலெல்லாம் விடுற? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஐயா. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீ பேக் எடுத்துட்டு உள்ள போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு கண்டுபிடிச்சு என்ன வந்து மிரட்டினதும் நான் உடனே பயந்து போய் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுவேன்னு நீ நினைச்சிருப்ப. ஆனா நான் அப்படி போகாம இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து டேரா போடுவேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? உனக்கு இந்த விஷயம் ரொம்ப ஷாக்கா இருக்குமே? இருக்கதானே செய்யும். அவ்வளவு சீக்கிரம்லாம் நான் பயந்து எங்கேயும் ஓடிடலாம் மாட்டேன். எனக்கு இங்க இருந்து முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். ஹே, நீ எல்லாம் வந்து என்ன மிரட்டினா பயந்து போற ஆளா? நான்லாம் காளை மாட்டுக்கே தண்ணி காட்டுறவ. நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம் கண்ணு குட்டி மாதிரி